எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளில் கூட வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசித்து 1000 வருஷம் அரசாட்சியில் இந்த பூமி எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும் என்பதை வேதத்திலிருந்து வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 11வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து, நீதி அவருக்கு அரைக்கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கட்சியாயிருக்கும். அப்பொழுது ஓநாயி ஆட்டுக்குட்டியோடு தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோடு கூட படுத்துக்கொள்ளும், கன்று குட்டியும் வாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும். ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். பசுவும் கரடியும் கூடி மேயும், அவை குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும். சிங்கம் மாட்டை போல வைக்கோல் தின்னும். பால் குடிக்கிற குழந்தை விரியின் பாம்பு வலையின் மேல் விளையாடும். பால் மறந்த பிள்ளை கட்டு விரின் புற்றிலே தன் கையை வைக்கும். என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாருமில்லை, கேடு செய்வாருமில்லை. சமுத்திரம் ஜலத்தில் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். அக்காலத்திலே ஜனத்துக்கு கொடியாக நிற்கும் ஈசாயின் வேருக்காக ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள். அவருடைய தாவர ஸ்தலம் மகிமையாயிருக்கும். ஆகவே இந்த பூமி உண்டான முதல் கொண்டு ஆதாம் எப்பொழுது தேவனுடைய பிரமாணத்தை மீறி செய்ய வேண்டாம், புசிக்க வேண்டாம் என்று கனி புசித்தானோ அப்பொழுது எல்லா முள்ளும் குறுக்கும் முளைக்க ஆரம்பித்தது. ஆகவே இப்பொழுது தேவனுடைய வார்த்தை கேட்டு இந்த பூமி எங்கும் கேடு செய்வாருமில்லை, தீங்கு செய்வாருமில்லை. இந்த பூமி எங்கும் கர்த்தரை அறிகிற அறிவினால் மகிமையாய் நிறைந்திருக்கும். அதுதான் 1000 வருஷ அரசாட்சியில் கொலை, கொள்ளை, பஞ்சம், பசி, இதுபோல் சாபங்கள் இராது. விரின் பாம்பு தீண்டாது, கடிக்காது. இந்த பூமி எங்கும் ஒரு தீங்கு செய்யாமல் தேவன் இந்த பூமியை ஒரு ஏதேன் தோட்டம் போல, இந்த நாட்டையே ஒரு வீட்டில் எப்படி மகிழ்ச்சியாக ஜனங்க வாழ்கிறார்களோ அதே போல் ஒட்டுமொத்த உலகம் இது சாத்தியமா என்றால் இது சாத்தியம். தேவனால் எல்லாம் கூடும். சாத்தான் என்றும் பிசாசு என்றும் வலு சர்ப்பத்தை கட்டி பாதாளத்தில் பூட்டி 1000 வருஷம் அரசாட்சி டூட்டி. என் பர்வதமெங்கும் தீங்கு செய்வாருமில்லை. தீங்குன்னா என்ன? அது ஒரு பிளாக், அதாவது கருப்பு, சாத்தானுடைய நிழல், சாத்தானுடைய அந்தகார சக்தி. இன்றைக்கும் விஞ்ஞானிங்க இந்த பூமி முழுசும் ஒரு கருப்பு, ஒரு அந்தகார சக்தி இருக்குது, ஒரு தீய சக்தி இருக்குது, ஒரு வைரஸ் இருக்குது என்றெல்லாம் கண்டுபிடித்திருக்கிறார்கள். நம்மளை அறியாமல் நம்ம சுற்றியும் பிசாசானும் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றித்திருக்கிறான். சாத்தான் சுற்றிருக்கிறான். எந்த வகையிலையும் வலையிலையும் சிலையிலையும் ஒலையிலும் விழாதபடி நாம் ஞானமாய் புத்தியாய் இந்த வார்த்தை கேட்டு எங்கள் காலத்தில் 1000 வருஷ அரசாட்சியை கொடுங்க என்று சொல்லி கேட்கணும். அது கொடுப்பதும் எடுப்பதும் தேவனுடைய காலத்தில் தேவனுடைய வார்த்தையில் உண்டு. தேவன் எதை எப்போ செய்வார். நம்ம வேலை இந்த வாக்கு தத்தத்தை சொல்லி இந்த பூமி எங்கும் தீங்கு இல்லாமல் தேவன் தாமே இந்த பூமியை ஆசீர்வதித்து நாங்களும் சாகாமல் 1000 வருஷம் இந்த பூமியில் வாழ்ந்து சாகாமலே எடுத்துக்கொள்ளப்படுவோம். அதுதான் 1000 வருஷம் அரசாட்சி. அது எந்த காலத்துக்கு தேவன் தருவாரோ தேவனுக்கு தான் தெரியும். நம்ம வேலை இந்த வேத பகுதியை வாசித்து இந்த பூமியில் வருஷம் எத்தனையோ பாம்பு கடித்து சாகிறார்கள். சிங்கம், புலி, இப்படி மிருகங்கள் மனுஷனை உணவாக அடித்து கொன்றுவிடும். 1000 வருஷ அரசாட்சியில் இது போன்ற தீங்கு இருக்காது. ஆகவே இந்த பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் ஜனங்க தேடுவாங்க. ஆஹா, இப்படியா தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறதா என்று தேடி அதை விசுவாசிப்பார்கள். 1000 வருஷ அரசாட்சியில் இந்த பூமி மகிமையாய் மேன்மையாய் வாரம் ஒரு முறை மழை பெய்யும். மாதத்துக்கு 4 முறை மழை பெஞ்சா காடு மேடு எல்லாம் திராட்சை தோட்டம், ஆப்பிள் தோட்டம், ஏதேன் தோட்டம் போல தேவன் மாற்றி கொடுப்பார். அது தேவன் தான் செய்வார். தேவன் தான் செய்ய முடியும். மனுஷனால் அதை அனுபவிக்க முடியும், அதை காண முடியும், அதை பெற்றுக்கொள்ள முடியும். அதுக்காக இந்த வாக்கு தத்துவம், இந்த வேத பகுதியை நீர் எங்களுக்கு உறுதிப்படுத்த முடியாத நாங்கள் செபிக்கிறோம். 2000 வருஷம் முடிஞ்சு இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை உலகெங்கும் சொல்லப்படுகிறது. இனி நாம் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் சாகா வரம். ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் அவன் மரணத்தை காண்பதில்லை. அது எந்த காலத்துக்கு? இந்த காலத்துக்குள்ளும் தேவன் தருவார். தந்தா
நமக்கு பெரிய ஆசீர்வாதம். அது எப்படி 1000 வருஷம் மனுஷன் வாழ முடியும் அப்படின்னா, வேதத்தில் ஆதியாகமம் 5:24 மெத்துசூலா என்ற ஒரு பரிசுத்தவான் 969 வருஷம் வாழ்ந்தான். இன்னொரு 31 வருஷம் கூட்டினால், அது விஞ்ஞானத்திலும் டாக்டர்களும் மரபணுகளை மாற்றியும் செய்வாங்க, தேவனும் செய்வார். தேவன் தான் சர்வ ஞானி, சர்வ ஞானமுள்ள தேவன். சகலத்தையும் மனுஷனுக்கு அந்த அறிவு ஞானத்தை தந்து தேவன் அதை செய்வார். எல்லாமே தேவனுடைய கையிலிருந்து, அப்படி வார்த்தையிலிருந்து வந்தது. ஆகவே இந்த வேத பகுதியெல்லாம் வாசித்து கிறிஸ்தவர்கள் என சொல்லக்கூடிய இந்த உலக மக்கள், ஜனங்கள், மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவருக்கும் இந்த பூமி சொந்தம். அதே போல் பூமி உண்டாக்கின தேவன் சொந்தம். அதே போல் நித்திய ராஜ்யம் நித்தியமாய் சொந்தம். ஆகவே அந்த சொந்தத்தையும் அந்த நித்திய வாழ்க்கையும் சுதந்திரித்து கொள்வதற்கு ஒரே ஒரு வழி, இயேசுவே வழி, வேதமே வழி. வேதத்தின்படி செயல்படும் போது அந்த காரியத்தை நம்ம சுதந்திரித்து கொள்ள முடியும். 1000 வருஷ அரசாட்சியில் கிறிஸ்து நமக்குள்ளே இருப்பார். எருசலேமில் இருப்பார், அங்கே இருப்பார், இங்கே இருப்பார், எங்கே இருக்க மாட்டார். உலக முடிவிலிருந்து சகல நாட்களும் இந்த வார்த்தை சொல்லுகிறபடி ஆவியான தேவன் நமக்குள் ஞானமாக புத்தியாக இருந்து செயல்படுவார். மாம்ச பிரகாரமாக இயேசுவை நாங்கள் எருசலேமில் பார்த்தோம், ராஜாவாக இருக்கிறாரு, அப்படிலாம் இருக்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. உலகம் முடியும் போது சகல பரிசுத்தவான்களுடன் தேவன் வருவார். மரித்தவர்களை யாரும் உயிரோடு எழுப்புவதில்லை. 1000 வருஷ அரசாட்சியில் மரித்தவர்கள் யாரும் உயிரோடு வருவதில்லை. பரலோகத்திலிருந்து பரிசுத்தவான்கள் வருவதில்லை. 1000 வருஷ அரசாட்சி முடிஞ்ச பின்னாடி தான் மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள். எல்லா ஜனமும் எழுந்திருப்பார்கள். அப்போ தேவன் வருவார். கிழக்கிலே தோன்றி மேற்கிலே மறைவது போல, மின்னலை போல பகிரங்கமாய் வருவார். அதற்கு முன்பாக நமக்குள்ள இருந்து 1000 வருஷ அரசாட்சியை தேவன் நடத்துவார். நடக்கும்போது அந்தந்த காலத்தில் அந்தந்த ஜனங்கள் அதை விளங்கிக் கொள்வார்கள். அதற்காக வேதத்தை வாசிப்போம், யோசிப்போம், விசுவாசிப்போம், கர்த்தருடைய வார்த்தையிலே நிலைத்திருப்போம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். ஆமென்.